ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஜிம் ஃபேர் ஷோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ட்ரி ஆன உடனேயே இந்த மாதிரி நிறைய ஜிம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக அப்படி பலன்னு இருக்கும். நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்கும். அங்கே எல்லா ஸ்டால்ஸையுமே ஒரு சின்ன சின்ன கிறிஸ்டலோ சின்ன சின்ன ஸ்டோன்ஸோ அதெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி சேலுக்கு நிறைய பீட்ஸா, அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸா, செயின்ஸா அந்த மாதிரி விற்பாங்க. இது எல்லாமே ஒரு நாமினல் நம்ம ஊர்லேயும் இருக்கிற ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் பை த வே இதை நான் எங்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். இது இங்கே இருக்கிற ஒரு இடத்துல கலிஃபோர்னியாவில் ரேண்டமாக எவ்ரி 3 months ஒன்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும். குட்டி குட்டி அனிமல்ஸாக, இப்போ ஒரு சில பேர் சார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பல்காக வாங்குற மாதிரி ஒரு 3 strands 2 strands வாங்குற மாதிரி. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் இருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷைனிங்காக ஒரு கிறிஸ்டல் லுக் இருக்கிறது எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பல்காக தான் தருவாங்க. எதுவுமே தனியாக விற்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர்ல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேர்லாகவும் இருக்கலாம். லைக் என்னென்னா லேப் க்ரோன் பேர்ல்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவரத்ன கற்கள். இதெல்லாமுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற ரேட்டை நீங்கள் பார்த்து யூ மைட் திங்க் இட் மைட் பி சீப். ஆனால் அதெல்லாம் கேரட்டோட ரேட். ஸோ அதெல்லாமே காஸ்ட்லி தான். நிறைய பூட்டான்லேருந்து இருக்கிறவங்களும் ஸ்டால்ஸ் போடுவாங்க. குட்டி குட்டி பீட்ஸ், குட்டி குட்டி நிறைய புத்தர் படங்கள், கணேஷா எல்லாமே இருக்கும். இதில் இதே மாதிரி ராக் கிறிஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் சீஷெல்ஸ். இப்போ ஒரு சில பேருக்கெலாம் சீஷெல்ஸில் செயின் போட்டுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பல்காக தான் கிடைக்கும். ஒரு சில ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா லூஸ்லேயும் விற்பாங்க. ஐ மீன் பீட்ஸ் கிடையாது, பட் அந்த சீஷெல்ஸ், கிறிஸ்டல்ஸ் அது எல்லாமே. ஸோ இந்த எல்லா சீஷெல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்றே 300 rupees அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தோணும், ஐயோ நம்ம ஊர் சீஷோருக்கு போனாலே நிறைய இருக்குமேன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் ஸ்டோன்ஸில் கப்ஸு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் பீட்ஸ். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய காட்டன் சாரீஸ்க்கு எல்லாமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற இமேஜினேஷனில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ், சிங்கப்பல், அப்புறமா யானையோட தந்தம், அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட ஃபாசில்ஸ் தான். இதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஹை டிமாண்ட் இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பூட்டானீஸ், நேபாளிஸ் அவங்கெல்லாம் போட்டிருந்த ஸ்டாலில் நல்ல ப்ராம்ப்டாகவே சாமி, லக்ஷ்மி, சிவன் இது எல்லாமே பதிச்ச டாலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் ஐவரியில் காவு பண்ண நிறைய டாலர்ஸ் பெண்டண்ட்டை வச்சுருந்தாங்க, சார்ம்ஸும். ஸோ நிறைய பீட்ஸ் இருக்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் பீட்ஸே பார்த்திங்கன்னா 9 to 5 சில்வர்லேயுமே விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ தட் தே கேன் கஸ்டமைஸ் தேர் ஓன் பிரேஸ்லெட். இப்போ நான் சொன்ன அதே ஜிம்முக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஜிம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லி தாங்க. பெருசாக ஹோல்சேலுக்கும் நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் நான் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் யூ கேன் பார்கெயின் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய கிறிஸ்டல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணியை அட்ராக்ட் பண்ணுற கிறிஸ்டல்ஸு. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் பியூட்டி. இதை நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா யூ வில் அட்ராக்ட் சக்ஸஸ். உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிறிஸ்டல்ஸ் விற்றுருந்தாங்கங்க. பட் அது எல்லாமே நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, ஏன்னா அது எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க இந்த கிறிஸ்டல் ஷோ. ஹோப் யூ